வணக்கம் ஓவியா. சென்னை பனையூரில் இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் விஜய் மேற்கொள்ள உள்ளார். அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளருடன் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதாவது கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது. அதன் வாக்கு எண்ணிக்கை நேற்றைய தினம் வெளியானது. வாக்கு எண்ணிக்கை வெளியான அடுத்த நிமிடம் காலையிலிருந்தே தாவேகா முன்னிலையில் வகித்து வந்தது. இந்த நிலையில் பெரும்பான்மை இடங்களில் தாவேகா பிடிக்கவில்லை என்பதால் கூட்டணி கட்சிகள் ஆலோசிக்க உள்ளதாக இன்றைக்கு வெற்றி வேட்பாளருடன் விஜய் பனையூரில் ஆலோசனை மேற்கொள்ளார். 108 இடங்களில் விஜய் பிடித்துள்ள நிலையில் பெரும்பான்மை அளவில் ஆட்சி அமைக்கத்திற்கு கூட்டணி கட்சிகள் தேவை என்பதால் இன்னைக்கு வெற்றி பெற்ற வேட்பாளருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதாவது ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருமே பனையூர் அலுவலகத்திற்கு வந்துவிட ஏற்கனவே விஜய் கூறிய நிலையில் இன்று தமிழக வெற்றி கழக சார்பில் வெற்றி பெற்ற 108 வேட்பாளருடன் விஜய் இன்று மேற்கொள்ளார். அதாவது நேற்றைய தினம் பெரம்பூர் தொகுதியில் திருச்சி தொகுதியிலும் வெற்றி வேட்பட்ட நிலையில் மற்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேட்பாளருடன் விஜய் இன்னைக்கு பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனால் பனையூர் அலுவலகத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் காலையிலிருந்தே வர தொடங்கியுள்ளனர். சரியாக 12 மணி அளவில் விஜய் வெற்றி பெற்ற வேட்பாளருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதற்காக வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் மற்றும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமான பனையூரில் சூழ்ந்துள்ளனர். அதேபோல் பலத்த பாதுகாப்புடன் போலீஸும் போடப்பட்டுள்ளது. பனையூர் அலுவலகத்தை சுற்றியுள்ள சுமார் 8 தெருகளில் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நீலாங்கரையில் இருக்கும் ஒரு வில்லத்தில் இருந்து பனையூர் வரும் வரை பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பனையூர் அலுவலகத்தை நோக்கி வர உள்ளார். அதனால் வெற்றி பெற்ற வேட்பாளர் தயார் நிலையில் உள்ளனர். இது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளும் இவருடன் கூட்டணி வைப்பதற்காக காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் புறப்பட உள்ளார். நீலாங்கரையில் விஜய் புறப்பட்டு தப்போஸ் பனையூர் அலுவலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பனையூர் அலுவலகத்தை அடைய உள்ள நிலையில் நிர்வாகிகளும் மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர் தயார் நிலையில் உள்ளனர். ஓவியா.